கூத்துப்பட்டறை நடிகர்களை தாண்டி வெளி பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. வெளியில் நண்பர்களே கிடையாது. எனக்கு வெளியில் இருக்க ஒரே நண்பர் வந்து ஓரி தான். வெளியில் போகிற தொடர்புங்கிறது ஓரி தான். ஓரி வீட்டுக்கு போவேன். அப்போ அவன் பேச்சுலர். அவன் வீட்டுக்குள்ளே போனாலே பயம் வந்துடும் ஒரு கட்டத்தில். அதான் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ தர்பூசணி கட் பண்ணி கொடுப்பான். வந்தோடனே மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம். அவன் ஒன்று கிளாஸ் எடுப்பான். இந்த விதையில் எவ்வளோ இது இருக்குது தெரியுமா, நீ விதையை சாப்பிடணும், இதை தொழுங்கக்கூடாது. இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும். இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு க்ளீன். அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும். ஆனால் ஃபேன் போட மாட்டான், ஏசி போட மாட்டான். இயற்கையோடு ஒன்றி வாழணும். அந்த இயற்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கணுமா. இவன் வீட்டுக்குள்ளே போகிறது ஆவலாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு பயமாகவும் இருக்கும். அப்போது அப்படி பார்த்த ஒரு நண்பன். அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். 3 பிள்ளைகள். நான் கை குழந்தையாக பார்த்த பொண்ணு இன்றைக்கி வந்து மேடையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு இடையில் அந்த கை குழந்தையா இருக்குல்ல, சரி ஒய்ஃபு வந்தப்புறம் வந்து இவன் மாற்றிட்டானா அல்ல அவங்க இவங்களை மாற்றிட்டாங்களான்னு பார்க்கணுன்னு ஒரு தடவை நான் போயிருந்தேன். குழந்தை பிறந்த போது அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அது அதே க்ளீனில் இருக்குது. அவங்களும் வந்து பேசும்போதே வந்து ரொம்ப க்ளீனாக நின்று அவங்க பேசுகிற விதங்கள். அவங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்தால் செருப்பு, நம்ம வெளியில் செருப்பு கழட்டிட்டு உள்ளே வந்தோம்னா, மாமா ஒரு நிமிஷம் நேரம் பாத்ரூம் போ, காலை கழுவிட்டு வா, அதுக்கு ஒரு டவல் எடுத்து தொடச்சி அப்படித்தான் உள்ளே கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுத்தமான ஆள்.